தங்கை அபிநயா அவர்கள் கூட சொன்னார்கள், இயற்கையை நேசிக்கிறோம் என்று. நாம் இயற்கையின் பிள்ளைகள் தாயை நேசிப்பதில் என்ன வியப்பு இருக்கிறது? நாம் கற்கிறோம், உலகெங்கும் கற்கிறோம், உலகத்தில் பேரறிஞர்கள் கற்பித்ததையெல்லாம் படிக்கிறோம், யதார்த்த வாழ்க்கையில் நிறைய பார்க்கிறோம். நம்முடைய அப்பா நம்மாழ்வார் நமக்கு கற்பித்ததை படிக்கிறோம். மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிலக்காடும் உடையதாரன் என்று நம்முடைய மூதாதை வள்ளுவ பெருமகனார் நமக்கு தொண்டர்களிய மறைமொழிகளை வேதத்திலே கற்பித்திருக்கிறார். மணிநீரும் உங்களுக்கு தெரிந்த நீர் இல்லை, முதலாளிகள் உறிஞ்சிருக்கிறார்கள். மண்ணும் இல்லை, மலை இல்லை. மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிலக்காடும் இல்லை. இது நாளையும் விற்பனை பண்டமாக மாற்றியவர்கள்ட்ட நீங்க அதிகாரத்தை திருப்பி திருப்பி கொடுத்துக்கிட்டீங்க. எப்படிப்பட்ட கொடுமை வரும்? ஒரு கேள்வியை உங்கள் உடன் பிறந்தவனாக, உங்கள் மகனாக, இந்த மண்ணின் பிள்ளையாக உங்களிடத்தில் உரிமையோடு கேட்கிறேன். உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் சந்ததியினருக்கு, உங்கள் வாரிசுகளுக்கு எதை வைத்துவிட்டு போக போகிறீர்கள்? இந்த கள்ளச்சாராயத்தையா, இந்த டாஸ்மார்க்கையா, எந்த வேலைக்கும் காசு வாங்குகிற இந்த கைவாளி கூட்டத்துக்கிட்டே அதிகாரத்தை கொடுத்துவிட்டு அவர்களை விட்டுவிட்டு போக போகிறீர்களா? உங்களால் காசு கொடுக்காமல் நல்ல கல்வியை கற்க முடியுமா? நல்ல கல்வியை கற்க முடியுமா? உங்கள் பிள்ளைகளை, பெண் பிள்ளைகளை நம்பி கல்லூரிகளுக்கு அனுப்ப முடிகிறதா? இன்றைக்கு ஒரு தங்கை இறந்து போனால் ஜன்னலில் தூக்கு போட்டு தற்கொலை. யார் ஜன்னலில் தூக்கு போட்டு தற்கொலை பண்ண முடியும்? ஜன்னலில் கயிறை மாட்டி தூக்குல யார் தூங்கி சாக முடியும்? என்ன நடக்கிறது? கல்லூரிகளுக்கு நம்பி அனுப்ப முடியுமா? உங்களால் அனுப்ப முடிகிறதா? அப்படிப்பட்ட சமூகத்தை நீங்கள் உருவாக்கிறீர்களா? தெருவுக்கு தெரு டாஸ்மார்க்கை திறந்து வைத்து விட்டு சட்டம் ஒழுங்கு எங்கு இருக்கும்? குடிக்க போகும்போது வழி அனுப்பி வைக்கிற காவல்துறை, திருப்பி வரும்போது வாயுவதுன்னு திண்டம் இருக்குது. என்ன மாதிரியான ஆட்சி முறை? குடிக்க போகும்போது காரில் போகிறோம், குடித்து விட்டு கார் ஓட்டக்கூடாது. அப்போ உருண்டே போகிறதா, இல்லை தவழ்ந்து போகிறதா? அப்போ என்ன பண்ணணும்? அங்கே ஒரு அவசர ஒரு ஆம்புலன்ஸ் மாதிரி நிறுத்திருக்கணும். மட்டை ஆகிட்டுன்னா தூக்கி வேண்டிய அட்ரஸ் வாங்கிட்டு உள்ள அனுப்பணும், திருப்பி கூட்டிக் கொண்டு வீட்டில் இறக்கி விடணும். இல்லைன்னா என்ன பண்ணணும்? நட்டத்தில் ஒரு ஆவின் பால டோர் டெலிவரி பண்ணுற மாதிரி, லாபத்தில் ஒரு டாஸ்மார்க்கில் ஒரு ஃபோன் அடிச்சா ஐயா எனக்கு ஒரு ஆஃபர் கொண்டு வந்து கொடுத்துட்டு போகணும், வித் சைடிஷோட கொடுத்துட்டு போகணும். அப்படிதானே? அதை ஐயா ஸ்டாலின் அரசு கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா உங்கள் லாபத்துக்கு தான் பேசுகிறேன், எனக்கு ஒன்றும் இல்லை. நீ என்ன பண்ணுவாய் சீமான்? வந்தால் மூடிடுவேன். மூடிட்டு என்ன பண்ணுவேன்? இந்த தம்பி சொன்னான்ல, ஒரு டாஸ்மார்க் கிடையாது. அப்போ எங்கே சீமச்சரக்கு வேணுமா? ஸ்டார் ஹோட்டலுக்கு போகும். சுற்றுலாத்தலங்களில் உயர்ந்த ரெஸ்டாரண்ட் இருக்கும்ல, அங்கே போய் குடி. வெள்ளக்காரன் எவனா இருந்தானா குடிச்சுக்க, நீ குடிச்சிட்டு போப்பா. என் பிள்ளைகளுக்கு பழம்பால் தென்னம்பால், கல் கிடையாது, நோ கல். கல் உண்ணாமையே எங்கள் தாத்தா பாடிட்டான். ஒரு பைத்தியக்கார பையாவே. இப்போ புலால் உண்ணாமையை கூட தான் பாடிட்டு போனான். எல்லா உயிரும் கை வைப்பு சொல்லுங்க, என்னை தொலை வேணாம் போ. நாங்கள் வேட்டை மரபினர், நாங்கள் ஆடியில் காடு எல்லாம் வேட்டையாடி உள்ளவை. என் மரபணுகளே அசைவம் இருக்கு. சைவம் சாப்பிட்டா எனக்கு அலர்ஜி ஆயிடுது. என்ன பண்றது சொல்லுங்க, என்ன பண்றது சொல்லுங்க. நானாவது பரவாயில்ல, என் மயங்கிற சுத்தமாக தொட மாட்டேங்கிறேங்க. அது மரபணுல இருக்கு, ரத்தத்தில் ஊறிச்சு. மனித கறியை தவிர எல்லா கறியும் தின்றுருக்கான். அதுவும் புறம் சொந்தக்காரனா இருக்கனால விட்டு வச்சிருக்கான். அது ரொம்ப பேசினாங்கன்னா போட்ட வேண்டிதான். ஆமா ஆமா, என்ன பண்றது? அதுவும் பார்த்தீங்கன்னா அகோரிகள்லாம் அந்த காசியில் பூரா போயிலும் மனித கறியை தான் சுட்டு தின்னுட்டு இருக்கான். அது உயிர் உள்ளதையும் சாப்பிட்றதெல்லாம், அதனால செத்தவன சாப்பிடுறது. அது எந்தெந்த பகுதியில் சதை இருக்கோ அதை எடுத்துக்கிட்டு சப்பாத்தியில் சிரிக்காத, உண்மையிலே சாப்பிட்றான். ஏன்னா என் தம்பி பாலாட்ட கேள்வி, அவன் படம் எடுத்தால் அங்கே போய் நான் கடவுள் அவன் தான் சொல்லி சிரிப்பான். இது ஒரு கூட்டம். அப்ப பணம்பால் தென்னம்பால் ஏன் நான் ஒன்று கேட்குறேன், இவர்களுக்கு கல்லுக்கடையை திறக்கிறதுல என்ன பிரச்சனை? ஏன் யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்க? திமுக யாரும் விவசாய குடும்பங்கள் இல்லையா? அதிமுக யாரும் விவசாயத்துக்கு சார்ந்தவர்கள் இல்லையா? கல்லுக்கு இறக்குவர் சங்கத்தினுடைய தலைவர் எங்க ஐயா நல்லிச்சாமி இந்த வயசுலையும் கத்தி சாகிறானே, ஆனால் அவன் காதில் விழலையா? கல்லுல உங்களுக்கு என்னதாங்க பிரச்சனை? என்ன பிரச்சனை? ஐயோ, ஒவ்வொரு தேசிய இனத்திற்கும் ஒரு மதம் இருக்குது. உலகம் பூரா ஒரு நாட்டில் சாம்பியன், ஒரு நாட்டில் ஒயின், ஒரு நாட்டில் ஜின், ஒரு நாட்டில் ஓட்கா. ரஷ்யானா ஓட்கா, சில நாட்டில் ஒயின். திராட்சையில காய்ச்சரா, முந்திரி பருப்புல காய்ச்சரா, உருளைக்கிழங்குல காய்ச்சரா. எல்லா நாட்டிலும் அந்தந்த நாட்டிற்கு தேசிய மதுபானம் இருக்கு. இது என் நாடு தமிழ்நாடு, தமிழ் தேசம். என் தேசிய இனத்திற்கு ஒரு மதுபானம்
பனம்பால், தென்னம்பால், மூலிகை சாறு. கடையில் அப்படிதான் இல்லை, பனம்பால் கிடைக்கும், தென்னம்பால் கிடைக்கும். பனம்பால் 3 மாசம் பருவம் தீந்துரும். போ, தென்னை மரம் 24 மணி எப்பவும் இருக்கு, தென்னம்பால் குடி குடி. நீ எந்த மதுரையும் குடிச்சிட்டு நீ போதும்னு சொன்ன மட்டையாகி வாங்கி எடுத்து கிடப்பானே, போதும்னு சொல்ல மாட்டான். உலகத்திலேயே எவ்வளவு பணம் கூட எவ்வளவு நகை கூட போதும்னு சொல்ல மாட்டான். வைரம் கூட, மரகரம் கூட, மாணிக்கம் கூட, பவனம் கூட போதும்னு சொல்ல மாட்டான். ஆனால் சோறு போடு போதும்னு சொல்லிடுவான். ஏன்? உணவு வயிறு நஞ்சோன்னா அது போதும் போதும்ன்றான். அதுக்கப்புறம் போதும்னு ஒரு குடிபானத்தில் சொல்றாங்க, கண்ணில் மட்டும்தான் சொல்லுவான். ஏன்? அது உணவு. உணவின் ஒரு பகுதி அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. அந்த காலத்திலிருந்தே தமிழன் மரபில் கல் இருக்குது. அதை திறக்கிறதுக்கு உனக்கு என்ன பிரச்சனை? அருகில் இருக்கிற எல்லா மாநிலங்களும் கல் இருக்குது. கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, புதுச்சேரி. இவனுக்கு என்ன பிரச்சனை? திறக்க மாட்டார்கள் திராவிடர்கள். ஏன்? இந்தியாவில் எத்தனை முதலமைச்சர்களின் உடன் பிறந்தவனே யாருக்கு சாராய ஆலை இருக்கு? சந்திரபாபு நாயுடு, பினராயி விஜயன் சொல்லு. ஒரிசா வந்த நவீன் பட்நாயக் இருந்துச்சா? இல்ல பீகார்ல நிதிஷ்குமாருக்கு இருக்கா? இருந்துச்சா? ஆனால் இந்த நாட்டில் ஆண்டு திமுக, அதிமுக 2 கட்சிக்கும் சாராய ஆலைகள். இங்க இருந்தா சரக்கடுத்து டாஸ்மார்க்கு வரும். எப்படி மூடுவான்? எப்படி கல்லுக்கடை திறப்பான்? கல்லுக்கடையை திறந்தால் இந்த டாஸ்மார்க் வியாபாரம் படுத்துக்கிறோம். படுத்தால் வருமானம் குறைஞ்சிடும். யாருக்கு? இவர்களுக்குத்தான். சாராயம் வித்த காசுல நீ என்னடா நல்லது செஞ்சிட முடியும்? எனக்கு உங்களுடைய தோற்றுனர் பேரறிஞர் அண்ணா என்கிற பெருந்தகை மது விற்று வருகிற வருமானம் என்பதே குஷ்டரோகி கையில் இருக்கிற வெண்ணைக்கு சமம்ங்கிறார். அந்த வெண்ணையத்தான் ரொம்ப நாள் அந்த நாய்கள் நக்கி நக்கி தின்னுட்டு குஷ்டரோகியில் இருக்க வெண்ணெய். சாராயம் விற்று அதில் வர்ற வருமானத்தை விட்டு வளர்ச்சி, கல்வி கொடுக்கிறேன், மருத்துவம் கொடுக்கிறேன், ரோடு போடுறேன், இளைஞர்கள் நலன், பெண்களுக்கு கொடுக்கிறேன். அத்தனை பேர் தாலி எடுத்துட்டு 1000 ரூபாய் கொடுத்த கிளிக்க நாக்கு வைக்கிறது. இதெல்லாம் ஒரு முற்போக்கு, இது ஒரு சிந்தனை, இது பகுத்தறிவு. கேவலம். ஒரு ஆட்சி முறையை பாரு. சாமி முடாடி கோயிலுக்கு போகாத, பிராமணர்கள் உள்ள இருந்துட்டு உள்ள வராதரா தீட்டுட்டான், வெளியேறிட்டான். உள்ள விடல, கற்பகிரகத்துக்குள்ள வராது, நீ தீட்டுன்ட்டான், சூத்திரன்ட்டான். கோயிலை கட்டினாரு எங்க அப்பனா ஆத்தாலும் என் தாத்தனும் பாட்டனும். கோயிலுக்கு நான் வந்தா தீட்டு, சரி வெளியில் வந்துட்டேன். கோயிலுக்குள்ள போகாத முட்டாப்பை அறிஞட்டுவன், அவன் தான் போவான். யார்? பெரியார், திராவிட இயக்கங்கள். கோயில் எனக்கு வழிபாட்டு தலம் மட்டுமல்ல, என் இனத்தின் வரலாற்று பேராவணம். என் இன வரலாறு கோயில்களின் மதில் சுவர்களில், கல்வெட்டுகளில் தான் குறிக்கப்பட்டிருக்கு. குடவாயில் பாலசுப்பிரமணியம் என்கிற மகத்தான பெருந்தகை எழுதிய நூல்களை படி. 18ஆம் நூற்றாண்டில் இந்த கோயில், இந்த கல்வெட்டில் இந்த குறிப்பு இருக்கிறாங்க. அப்ப என் இன வரலாறு, என் இன வழிபாட்டில் இருந்தும் வரலாற்றில் இருந்தும் வெளியேற்றியவர்கள் இந்த இந்திய திராவிடர்கள். இப்ப நாங்க செய்யறது எதிர் புரட்சி. என் தாத்தாவுடைய பணப்பையை அத்துக்கொண்டு ஒருத்தன் ஓடிவிட்டான். அப்ப என்ன செய்வ? அவரால் ஓடி விரட்டி பிடிக்கும்ல. பேரன்கள் பேத்திகள் நாங்கள் ஓடி வந்து விரட்டி விரட்டி எந்த திருடன் பறித்துக் கொண்டு ஓடினானோ அவனை அடித்து பிடித்து மறுபடி அந்த பணப்பையை மீட்டுக் கொண்டு வருகிற பண்பாட்டு முயற்சியைத்தான் தமிழ் தேசிய பிள்ளைகள், நாம் தமிழர் கட்சி, வீரத்தமிழர் முன்னணி என்ற ஒன்றை தொடங்கி செய்து அங்கிருந்து கூட்டிட்டு எங்க விட்டாங்க? எங்களா அப்படியேவா அங்க கும்பிடாத நம்ம தாப்பா எங்க ஒண்ணு எம்ஜிஆர் சமாதி, அண்ணா சமாதி, ஜெயலலிதா சமாதி, கருணாநிதி சமாதியில கட்டடிக்க விட்டேன், பூஜை பாட விட்டேன், பொதுவெளியில விழுந்து கும்பிட விட்டேன். உன்னுடைய பகுத்தறிவு, உன்னுடைய கடவுள் மதிப்பு, இதான் திராவிடம். தமிழ் தேசியம் என்ன செய்யுது? உலகத்தில் மூத்த இனத்திற்கு ஒரு வழிபாடு இருக்காது, ஒரு மெய்யியல் கோட்பாடு இருக்காது, இருந்திருக்கும். அது என்னது? இயற்கை வழிபாட்டு மரபினர், மூத்தவர்கள், அவர்கள் தெய்வங்கள். அதை மீட்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஒவ்வொருத்தனுக்கு இருக்கு. இனமுன்னோர் சிவம், முருகன், சிவன், மாயம், இவையெல்லாம் இனமுன்னோர்கள். கொற்றவை எல்லாம் இனமுன்னோர்கள். குலமுன்னோர் காளி, ஐயனார், கருப்பணசாமி, சுடலைமாடன், இவர்களெல்லாம் குலமுன்னோர்கள். நம்ம ஒரு பைத்தியக்கார பையில வந்து கவர்னரை போட்டு ஆளுநரை போட்டீங்க, குலதெய்வ வழிபாட்டை ஒழிக்கணுமா? எல்லாம் நுழைய விட்டது தப்பு.
உங்களெல்லாம் நிக்க விட்டத பத்தின திராவிட உணவு வாய் இருக்கான பத்தியில தொலைச்சு பெறுவேன் ஏன்னா சொல்றான பத்தியில நான் ஒருத்தனே சொன்னேன். நீ இருக்க வேண்டிய ஆளுநர் மாளிகையில் இல்ல கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் சொன்னது ஒருத்தன் தான். இதே ஆளுநர் திருப்பி வருகிற நான் முதலமைச்சர் ஆனு போட சொல்ல பார்ப்போம். அவர் வீட்டை விட்டு வெளியில வந்துட்டாருன்னு பாரு, பெரிய பூட்டை போட்டு வெல்டு வச்சு ராடை வச்சு பூட்டிட்டு போயிருவேன். ஒரு மின்சாரத்தை உள்ள விட மாட்டேன். தண்ணீர் சப்ளை இருக்காது, தண்ணீர் தொடர்பு துண்டிச்சுட்டு போய் குய்யன்னு கத்தியில் கிடக்க வேண்டியதான். கையெழுத்து போட மாட்டேன். நீ அவரை தாங்க மாட்டார், அவ்வளவு அவர் தாங்க மாட்டார். விட்டு என்ன சேட்டை நீங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு அந்த காலத்திலிருந்து எங்க ஐயா பேசுறாங்க. இந்த நாட்டில் இடஒதுக்கீடு பெற்று தந்த இங்கிட்டு தந்த பேசினா கொன்னே விடணும். நீ இடஒதுக்கீடை இவர்கள் பெற்றுத்தரவில்லை, போராடி பெற்றுத்தந்த ஒரே பிறந்தகை நம் தாத்தா ஆணைமுத்தவர்கள் என்பதை தமிழீழம் தலைமுறையினர் மனதில் வச்சுக்கணும். ஒற்றை மகனாக சென்று இந்திய நிலப்பரப்பில் பல்வேறு மாநிலங்களில் இருக்கிற ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட தலைவர்களை சந்தித்து, குடியரசுத் தலைவரை சந்தித்து, பிரதமரை சந்தித்து பேசி 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 இந்த 69 விழுக்காடு இடஒதுக்கீடு மண்டல கமிஷன் என்று ஒன்றை கொண்டு வந்தது நம்முடைய ஆணைமுத்து என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் தம்பிதங்கள் நினைவு தெரிவித்துக் கொள்ளணும். அவரை ஒன்னும் கண்டுக்க மாட்டாங்க. நாம வந்தோம், ஐயாவுக்கு செலவைக்கிறோம், அரசு விழாவாடுகிறோம். நீ படிச்சு பாரு, வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் மலர் ஒன்றுக்கு படி. அவன் தான் கதாநாயகன், அவன் தான் கதாநாயகன். அதை அறிந்து நான் பெரிதும் போற்றுகிறேன். ஐயா மருத்துவர் அவர்கள் ஐயா ஆணைமுத்தவர்களை அழைத்து வந்து தியாகராயர் பாராட்டு விழா நடத்தினார்கள். முன்னிருக்கையில் இருந்து கைதட்டிய மகன் இந்த சீமான் என்பதை நீ கவனத்தில் வச்சுக்கணும். இன்னைக்கு எங்க ஐயா 10.5 இடஒதுக்கீடு கேட்கிறாரு. நான் அப்படி கேட்கல. என்ன எங்க கோட்பாடே தான். எங்க ஐயாவுக்கு எங்களுக்கும் ஒரே கோட்பாடு தான். என்ன எடுத்து கொடுக்காதே, எண்ணி கொடு. அள்ளி கொடுக்காதே, அளந்து கொடு. இதான் எங்கள் கோட்பாடு. படையாட்சி நான் என்னடா 2 கோடியா, அதுக்கப்புறம் கொடுறா. 1.5 அதுக்கேற்ப கொடுறா. கவுண்டர் நான் 2 கோடியா, அதுக்கேற்ப கொடுறா. 1 கோடியா, அதுக்கேற்ப கொடு. குடு. பிள்ளை நான், முதலி நான், ரெட்டியார், செட்டியார், நாயுடு, நாடார், கோனார், உடையார், யாரையும் நான் என்ன, நான் என்ன, நான் கோனார். எனக்கு நாட்டிலே 2 அமைச்சர் கொடுத்திருக்கேன். நாட்டிலேயே 2 ஏன் மாவட்டத்திலே கொடுத்துட்டேன். என் திருநெல்வேலியில் கோனார் இல்லையா? இல்லையா? திருவண்ணாமலையில் கோனார் இல்லையா? இல்லையா? ஏன் கொடுக்கல? 2 ஏன் மாவட்டத்தில் கொடுத்துட்டேன். ஐயா கண்ணப்பன், ஐயா பெரியப்பன் 2. ஆனால் நாட்டிலே கோனார் எந்த எண்ணிக்கை எவ்வளவு? எனக்கு 2 அமைச்சர். நீங்க எவ்வளவு? உங்க வீட்டில் இருந்த அமைச்சர் ஐயா ஸ்டாலின், உங்க வீட்டிலேயே இருந்த அமைச்சர். இதான் நீங்க போற்றி பாதுகாத்து கடைபிடிக்கிற சமூக நீதியா? இதுவரை ஆதி தமிழ் குடிகளுக்கு பறையர்களுக்கு ஒரு பொதுச் செயலாளர், ஆதி திராவிட நலத்துறை தவிர வேறு துறை எங்கே? உங்க சமூக நீதி எங்கே இருக்கிறது? பெண்ணை உரிமை பேசிய பெரியாரின் வழிவந்தவர்களே பெண்களுக்கு கொடுத்த முன்னுரிமை என்ன? முன்னுரிமை என்ன? சிறுபான்மை மக்களின் பாதுகாவலர்கள் நீங்க நின்ற 22 சீட்டில் எத்தனை சீட்டு கிறிஸ்தவரை சார்ந்தவருக்கு கொடுத்திருக்கிறீர்கள்? 1. பாரதிய ஜனதாவோட பால்ராஜ் கொடுத்தது. அந்த வக்கீல் பால் கனகராஜ் கொடுத்தது வடசென்னையில். எதுக்கு எதை பேச தகுதி நேர்மை அருகதை வைத்திருக்கிறீர்கள்? ஒண்ணு கிடையாது. உங்க சமூக நீங்க குப்பை மீது போடுங்க. சாதித்து காட்டியவர் அகிலேஷ் யாதவ், அவன் பேசவே இல்லை. அவன் பேசவே இல்லை. சாதிவாரி கணக்கெடுப்புனா என்ன? சாதியை ஒழிக்க வேண்டும் என்கிறார். சாதிவாரி ஆட கர்மம் முடிச்சு சாதியை ஒழிக்க இருக்கிற கடைசி வழியே சாதிவாரி கணக்கெடுப்பு தாண்டா. போட்டி பொறாமை ஒழிஞ்சு எல்லாருக்கும் உண்டானது எல்லாருக்கும் கிடைத்தால் எதற்கு போட்டி? அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகளே, ஒரு வீட்டில் 5 பேர், அதற்கு எதுக்கு 50 பேர் சாப்பாடு அனுப்புற? ஒரு வீட்டில் 50 பேர், அவனுக்கு எதுக்கு 5 பேர் சாப்பாடு அனுப்புற? இது சமூக நீதியா? நீதியா? 50 பேர் சாப்பாடு அனுப்புது, 5 பேர் சாப்பாடு அனுப்புது. சண்டை வந்தாலும் என்னை செருப்பாளா? ஏன் வருது? படையாட்சிக்குள்ளது படையாட்சி, பறையருக்குள்ளது பறையர், கவுண்டருக்குள்ளது கவுண்டர், நாடாருக்குள்ளது நாடார், தேவருக்குள்ளது தேவர், தேவர்லையே கண்ணன விளவு மரவர விளவு ஆக முடியாது. என்ன கண்ணருக்கு ஒரு அமைச்சர், மரவருக்கு ஒரு அமைச்சர், அகமலைக்கு அமைச்சர், முக்குளத்தோருக்கு 1 1 3 முடிஞ்சு. நீ வீட்டில் நீ வச்சுக்கல. இது சமூக அநீதி. நீ என்ன என்ன என்ன
நீ என்ன மாட்ட? ஏன் பாரதிய ஜனதா எடுக்காது? பாரதிய ஜனதா கட்சி இருக்கும்போது தள்ளுறது அப்படியே. மத்திய அரசு தான் அதை எடுக்க மாட்டானே, அவன் எடுக்க மாட்டான். ஏன்னா தெரிஞ்சிடும் எவ்வளவு பேர். 3 பேர் இருக்கான், 97 பேர் விடுதலை பெற்ற இந்தியாவில் அவன் வாழ்வதற்கும் உழைத்துக் கொண்டிருக்கிறான். தெரிஞ்சிடும். இங்க ஏன் எடுக்காது? திமுக ஏன் எடுக்காது? எவ்வளவு காலமாக தமிழ் பெருங்குடி மக்களினுடைய உரிமையை இவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் தெரிஞ்சிடும். கொந்தளிச்சிடும். செய்ய மாட்டார்கள். பெரியாரின் பெயர் சொல்லுகிறவர்கள் கருணாநிதியின் வாரிசுகள் நம்மை ஏமாற்றும். பிரபாகரன் பிள்ளைகள் தான் இதையெல்லாம் மாற்றும். இதுக்கெல்லாம் தீர்வு வேணும். எல்லாருக்கும் உண்டானது எல்லாருக்கும் கிடைத்தால் தான் சமூக நீதி, சமவாய்ப்பு, சமூக நீதி. ஏழைக்கு ஒரு கல்வி, பணக்காரனுக்கு ஒரு கல்வி, தாழ்ந்தவன் உயர்ந்தவன் பாகுபாடற்ற மருத்துவம், இதெல்லாம் கிடைக்க வேண்டும் என்றால் தமிழ் தேசியம் வளர்வதுதான் இருக்கிற ஒரே வாய்ப்பு. இந்த 60 ஆண்டுகளா பார்த்துட்டிய நீ. 60 ஆண்டுகள். ஐயா ஸ்டாலின் தன் ஆட்சியை நிறைவு செய்யும்போது 60 ஆண்டு, அரை நூற்றாண்டுகளுக்கு மேலே என்ன மாதிரி கண்டீர்கள்? ஒரே ஒரு 5 ஆண்டு உங்கள் பிள்ளைகளிடத்தில் கொடுத்து பாருங்க. முன்னமே இந்த பிள்ளைகள்ட்ட ஆட்சியை கொடுத்திருக்கலாம் என்று நீங்கள் வருந்துகிறீர்களா இல்லையா என்று பாருங்க. 2 ஆண்டுகள் இல்ல, 2 மாதமே இருந்தாலும் என் தங்கை உள்ள அனுப்புங்க. அவ கேட்கிற கேள்விக்கு யார்ட்டான் பதில் பாருங்க. புரட்சி என்பது ஒரு பொறிதானிய உடன் பிறந்தவர்களே. பொறிதானி ஒரு மெழுகு வர்த்தி, ஒரு சிமிழி வழக்கில் எழுகிற தீ, சின்ன தீயில் எரிகிற தீயை என்று நீங்கள் வாயிட்டே இருந்து ஊதினாலே அந்த காத்து அணைச்சுவிடும். சிறு நெருப்பாக இருந்து ஊதும் போது வாய்க்கிட்ட இருந்து ஊதுற காத்து அணைச்சிருது, சின்ன காத்து. அதே நெருப்பு அடர்ந்த காற்றிலே பற்றி பெருநெருப்பாக மாறுகிற போது எந்த காற்று ஊதி அணைத்ததோ அதே காற்று ஊதி வளர்க்கும். இதுதான் புரட்சி. அந்த புரட்சியை தான் உங்கள் பிள்ளைகள் பற்றி பெருநெருப்பாக எரிய தொடங்கி இருக்கிறோம். இப்போது ஊதி அந்த காற்று வளர்க்கும். பாருங்கள், நீங்கள் நடக்கும். தனி மனிதன் சீமான் இந்த சாலையில் நடந்தால் விபத்து, ஆக்சிடென்ட். நாங்கள் எல்லோரும் சேர்ந்து நடந்தால் டிராபிக் ஜாம், போக்குவரத்து நிறுத்தம். இதுதான் புரட்சி. மாறுதல் என்பது இப்படித்தான். உங்கள் தோட்டத்தில் இருக்கிற தென்னை மரத்தை போய் பாருங்கள். அடிமட்டையிலிருந்து முனிமட்டை வரை ஒரு மட்டை பிறந்ததற்கும் வாழ்ந்ததற்கும் இறந்ததற்குமான தடத்தை மரத்திலே சுவராக பறித்து விட்டு போகுது. ஒரு மட்டை பிடித்து விட்டு போகுது. மான தமிழ் மக்கள் நாம் இந்த மண்ணிலே பிறந்ததற்கும் வாழ்ந்ததற்கும் மறைந்ததற்குமான வரலாற்று சுவரை வைத்துவிட்டு போகவில்லை என்றால் எப்படி? தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதித்து நடப்பவன் மாமனிதன் என்கிறான் ஃபெடல் காஸ்ட்ரோ. நாம் தடம் பதித்து நடக்க மாமனிதர்களாக மாற வேண்டும் என்றால் இந்த தேர்தலில் அந்த வரலாற்று பெரும் மாறுதலை ஏற்படுத்தணும். தமிழ்நாட்டில் அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் அதிகாரத்தில் இருந்த கட்சிகளை தூக்கி தள்ளி பணபலம், எண்ணற்ற ஆள் வலிமை எல்லாம் கொண்டு அதிகார வலிமை எல்லாம் வைத்திருந்தவர்களை தூக்கி வீசிவிட்டு எளிய பிள்ளைகளுக்கு வாக்கு செலுத்தி வெல்ல வைத்து விட்டார்கள் என்ற வரலாற்று பெருமாறுதலை நீங்கள் விக்கிரவாண்டி தேர்தலில் ஏற்படுத்துங்கள். உங்களால் ஏற்படுத்த முடியும். ஒற்றை விரலால் உலகம் திரும்பி பார்க்கிற புரட்சியை உங்களால் செய்துவிட முடியும். அபிநயா பொன்னிவளவனின் தங்கை, அவள் இந்த மண்ணின் மகள், இந்த சமூகத்தை சார்ந்தவள். அதெல்லாம் எங்க பார்வையே கிடையாது. அவள் மான தமிழ் மகள், தமிழ் பேரினத்தின் செல்ல மகள் என்கிறதெல்லாம். எத்தனை காலத்திற்கு சாதி பார்த்து வாக்கு செலுத்துவாய்? சாதி பார்த்து வாக்கு செலுத்தி நீ சாதித்ததல்ல. என்ன சொல்லு? திராவிட தோட்டத்தில் நீ ஒட்டி செடியாகத்தான் இருக்கிறாய். ஒண்ணு இந்த பக்கம் இல்ல அந்த பக்கம். தனித்த பேராற்றலாக மாறுவதை போதும். தமிழன் எவன் வந்தாலும் சாதி பார்க்கிற கூட்டமே. தமிழன் அல்லாத எவன் வந்தாலும் அப்படியே தலைமை இருக்கிறீ. ஒன்னும் உனக்கு மனநோய். நீ உதயநிதி தலைமை இருப்பாயில, நீ என்ன சாதி கேட்பியா? இல்ல ஐயா ஸ்டாலின் கேட்டிருக்கியா? கேட்டிருக்கலாம். கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்க. ஏன்? தமிழர் யாரும் இல்லாத, தமிழன் அல்லாத யார் வந்தாலும் தலைவன். தமிழன் யார் வந்தாலும் இந்த சாதி அந்த சாதி, இந்த மதம் அந்த மதம். உனக்கு எப்படி அரசியல் அதிகாரம் வரும்? தாய் நிலத்திலே நீ அடிமையாக வாழ்வதை தவிர அவர் வழியே இல்லாது போய்விடுகிறது.
அதனால்தான் உரிமை இழந்து உடைமைகளை இழந்து உயிரை இழக்கிற அவல நிலைக்கு தள்ளப்பட்டு கண் முன்னாடி வளம் களவுவது ஒன்றும் செய்ய முடியல. பணத்தை வைத்து விட்டால் வைத்திருந்தால் வாழ்ந்து விடலாம் என்று என்கிற கூட்டத்தை என் பைத்தியக்காரையின் சொந்தங்களை வைத்துக் கொண்டு என்ன பண்ணுவீர்கள்? பணம் மட்டும் இருந்தால் வாழ்ந்து விடுவீர்களா? நீர் வேண்டாமா? காற்று வேண்டாமா? நெஞ்சில்லாத உணவு வேண்டாமா? 100 மரணங்களை பட்டியலிடுங்கள், எண்ணுங்கள். 90 மரணம் புற்றுநோயால் நிகழ்கிறது. ஏன்? காற்று, நீர், உணவு எல்லாம் விஷமாகி போனதை உடம்பிருந்தவர்களே. அவன் சாராயத்தை குடித்து ஒரு நாளில் செத்தான், நீங்க கொஞ்சம் கொஞ்சமாக செத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அவ்வளவுதான். இப்படி கேட்டு பாருங்களேன். நம் அக்கா தங்கச்சிக்கு பெரியம்மா சின்னம்மாவுக்கு குடத்தை வைத்துக் கொண்டு தண்ணி கிடைக்கிறார்களே, அவர்களுக்கு கிடைக்காத தண்ணீர் இந்த முதலாளிகளுக்கு எப்படி கிடைக்கிறது? எங்கிருந்து வருகிறது? ஒரே ஒரு கேள்வி. 50 கேன் அப்போ 50 கேன் 50 குடுவையில் உங்களுக்கு வேணும், ஒரு அலைபேசியில் அழைத்து சொல்லுங்கள், உடனே வருகிறது. அவனுக்கு எங்கிருந்து வருது தண்ணி? இந்த கண்ணு, இந்த அக்காசன, இந்த மிளகு வாய்க்காத பொருள் வைத்து வைக்கிறானே, அது குடிக்கிற தரத்தில் இருக்கா? அவனுக்கு எங்கிருந்து நீர் கிடைக்கிறது? யார்கிட்ட கேள்வி இருக்கா? நீங்கள் எழுப்பியதுண்டா? ஒரே ஒரு ஓட்ட போட்டு என் தங்கச்சி உணர்வு அவன் சட்டசபையில கேட்பா, இவன்கிட்ட பதில் இருக்கா பார்ப்போம். என்னது இது? மழை இல்லாத நிலம் பாலைவனமாகி விடுங்கிற ஒரு அடிப்படை அறிவு வேண்டாமா? இவர்களுக்கு எப்படி வரும்? இவ்வளவு பெரிய வளங்களை வைத்துக் கொண்டு வெங்காயத்தை வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்த வெங்காயங்களுக்கு என்ன அறிவு இருக்கும்? இந்த வெங்காயங்கள் எந்த நாட்டிலிருந்து வெங்காயத்தை இறக்குமதி செய்தது தெரியுமா? என்னுடன் பிறந்தவனை எகிப்துல, ஈஜிப்துல, எங்க பாலைவன நாட்டில் இருந்து இறக்குமதி செய்தார்கள். பாலைவன நாட்டில் இருந்து அவன் நமக்கு வெங்காயத்தை ஏற்றுமதி செய்கிறான். இவ்வளவு வளம், இவ்வளவு வளம், கடல் வளம், காட்டு வளம், மலை வளம், நீர் வளம், நிலவளம் எல்லாத்தையும் வைத்துக் கொண்டு அளப்பரிய மனித ஆற்றலை வைத்துக் கொண்டு வெங்காயம் பருப்பை இறக்குமதி செய்கிற நாட்டில் போய் என்ன பேசுறதுக்கு இருக்கு? என்ன பேசுறீங்க? கொடுமை நிகழ்ந்துட்டு அப்ப இருந்து எங்க ஐயா போராடுறாங்க, மருத்துவர் ஐயா, சமூக நீதியை காக்கணும்னு. சந்தர்ப்பம் அமையல. சமூக நீதிக்கு எதிராக இருக்க திமுக நிற்கின்றது, இல்லைன்னா அதிமுக நிற்கின்றது. சமூக நீதினா விலை என்னன்னு கேட்கிற பாரதிய ஜனதாவோட நிற்கின்றது. அதனால அவர் பிள்ளைகள் நாங்க இது எவனோட யாரோட தனிச்சு நிற்க முடிவெடுப்பா இந்த வேலையை செய்யறோம். ஏன் ஏன் படிப்பறிவோட பட்டறிவு மேலாண்மைங்கிறாங்க. இது பட்டறிவு, எங்கள் முன்னவர்கள் பட்ட அறிவு. பிள்ளைகள் அந்த பாதையில் நடக்கிறோம். அவ்வளவுதான், அவ்வளவுதான். எந்த காலத்திலையும் பாரதிய ஜனதா காங்கிரஸ் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் கொடுக்க போறதில்லை, எடுக்க போறதும் இல்லை, எடுக்காது. இப்பதான் ராகுல் காந்தி ரொம்ப நாள் கோமாளி நாங்கள் வந்தால் நேத்தான கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க காங்கிரஸ், இனிமேதான் போட்டியிட்டு ஜெயிச்சு உள்ள போகணும். விடுதலை பெற்ற இந்தியாவை 6 நூற்றாண்டுகளுக்கு மேலாக ஆட்சி செய்த பெருமக்கள் அவர்கள் தான். எங்க அப்பா நம்மாழ்வார் அவர்கள், மகனே, உலகத்தில் எந்த நச்சு நாசகார திட்டத்திற்கும் வேர்வேடி நீ பயணித்தால் அது அமெரிக்காவில் இருக்கும். தமிழ்நாட்டில் எந்த நச்சு திட்ட நாசகார திட்டத்திற்கு வேர்வேடி போனாலும் அது கருணாநிதி வீட்டில் ஒரு கையெழுத்தில் இருக்கும். அதான் திமுக திராவிடம். எந்த திட்டம் நீ என்கிட்ட ஒண்ணு சொல்லு. ஸ்டெர்லைட் திமுக தெரியாம வந்துருச்சா? திணிச்சது யாரு? காங்கிரஸ், பிஜேபி. அவங்களுக்கு தெரியாம வந்துருச்சா? இல்ல. இந்த 2 கட்சிக்கு தெரியாம அணுகுலை நடப்பட்டுருச்சா? நடப்பட்டுச்சா? மீத்தேனியத்தில் நான் தான் கையெழுத்து போட்டேன்னு அவரே ஒத்துட்டாரு. ஸ்டாலின். மீத்தேனியத்தில் நானும் அண்ணன் பள்ளிமாணிக்கும் சேர்ந்து கொண்டு வந்தோம். எங்க ஐயா டிஆர் பாலே பெருமையா பேசிட்டாரு. எல்லா திட்டமும் எதை எதிர்த்து போடுற நீட் கொண்டு வந்தது யாரு? காங்கிரஸ். கூட இருந்து கும்மிட்டு போனாரு திமுக. ஜிஎஸ்டி கொண்டு வந்தது யாரு? காங்கிரஸ். கூட இருந்து கையெழுத்து விட்டு கொண்டாடியது யாரு? நம்ம திமுக. எண்ணெயை கொண்டு வந்தது யாரு? காங்கிரஸ். அது கையெழுத்து வரவேற்றது யாரு? இதே திமுக. கேட்டுட்டே சொல்றேன். எண்ணெய்க்கு முதன்முதலா தென்னகத்தில் தென் மாநிலங்களில் அலுவலகத்தை திறந்து விட்டது யாரு? ஸ்டாலின். இவங்களை மாறி ஒரு குடும்பக்காரங்களை நீ உலக வரலாற்றில் செலுத்திடுவேன். உன் கண்முன்னே லட்சக்கணக்கான இனச்சொந்தங்களை கொண்டு வைத்தது காங்கிரஸ். கூட நின்று இந்த துரோகத்திற்கு துணை நின்றது திராவிட முன்னேற்ற கழகம் திமுக.
1,70,000 மக்கள் சட்டத்தை பற்றி கவலைப்படாத இந்த கட்சிகள் 80 பேர் சாராகுடி சட்டத்தை பற்றி கவலைப்படாது. இந்த சாவுக்கு ஐயா ராகுல் காந்தியினுடைய வருத்தம் என்ன? ஐயா மோடி ஐயாவின் வருத்தம் என்ன? இதே சாவு குஜராத்தில், பீகாரில், அல்ல மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசத்தில், ராஜஸ்தானில் நினைக்கிறீங்க? நம்ம மனிதனே மதிக்க மாட்டான். ஏன் தமிழ் தேசிய அரசியல் பேசுகிற பிள்ளைகள் ஏன் தேவைப்படுது? இந்த அரசியலின் வளர்ச்சியை எவன் எடுக்கின்றது? இது காலம் பிரசவித்தது, வரலாறு இழுத்த கடமை. இந்தியா ஒரே நாடு என்றார்கள், ஒரே தேர்தல் என்றார்கள், ஒரே ரேஷன் கார்டு என்றார்கள், நாம் இந்துக்கள் என்றார்கள், தேசிய நீரோட்டத்துக்கு தரையுங்கள் என்றார்கள், எல்லாம் என்றார்கள், ஒரே வரி என்றார்கள், எல்லாம் ஒரே நாடு, ஒரே ரேஷன் நாடு, எல்லாம் நாம் இந்தியர் என்றார்கள் நண்பன். ஆனால் ஒரிசாவை ஒரு தமிழ் மகன் நம் உறவினன் கார்த்திகேய பாண்டியன் ஆளுவதற்கான வாய்ப்பு இருக்குது. நவீன் பட்நாயக்கு அப்புறம் ஒரு தமிழன் கார்த்திகேய பாண்டியன் ஒரிசாவின் முதலமைச்சர் ஆவாரா என்று எதிர்பார்ப்பு ஆவதற்கான வாய்ப்பு அவ்வளவு. இந்திய நாட்டின் பிரதமர், இந்திய நாட்டின் உள்துறை அமைச்சர் அமித்ஷா, ஒரே நாடு என்று கூறியவர்கள், பாரத மாதாவின் புதல்வர்கள் என்று பேசியவர்கள், ஒரே வரி எல்லாம் பேசியவர்கள். ஒரிசா என்று வருகிற போது ஒரிசாவை ஒரு தமிழனாவதா பாய் பாய் பாண்டியா என்று பேசி தோற்கடித்தார். இப்ப தெரியுதா? அந்த இடத்தில் இந்திய தேசியம் செத்து அடக்கம் பண்ணப்பட்டது, தமிழ் தேசியம் பிறந்து எழுச்சி விட்டது. அவ்வளவுதான். அப்ப நீ இந்தியன் என்னை சொன்னது போய் இந்தியன் என்னை சொன்னது ஏமாற்று. நீ ஒரே நாடு, ஒரே ரேஷன் கார்டு, ஒரே வரையெல்லாம் என்னை சுரண்டுவதற்கு, கொடுப்பதற்கு, வேறதற்கு ஒரிசாவை தமிழன் ஆளக்கூடாது என்றால் நீ இந்தியாவின் நிலத்துக்குள்ள நுழையக்கூடாது. இதாங்க என் கோட்பாடு. என் கோட்பாடு எங்க நீ வென்று காட்டு பிஜேபி. நீ 26 மொத்த கட்சியும் கூட கூட்டணி சேர்த்து நின்று பாரு, என்னை வீழ்த்த பார்ப்போம். என்ன இயக்கத்தனம் பாருங்க. ஒரு தமிழன் 65 வருஷமா எங்களை ஆண்டு கொடுக்கிறான். என் இனம் சாராதவர்களே 60 ஆண்டுகளுக்கு மேலாக நிலத்தில் அதிகாரம், வலிமை மிக்க அதிகாரம். கிருஷ்ணகிரியில ஓட்டு போட்டு ஒரு எம்பி அனுப்புனா அவன் தெலுங்கு ஓட்டு இருக்கிற. என் மகளை ஜெயிக்க வச்சு அனுப்பியிருந்தா இப்படித்தான் இருக்குமா? என் மகள் வித்யாவை ஜெயிக்க வச்சு அனுப்பியிருந்தா தமிழ ஓட்டுல தெலுங்குல உறுதி செத்துப்போ. பெசான கள்ளச்சாரம் வைக்கிறது, குடிச்சிட்டு படுத்து விஷம் குடிச்ச தலங்கா சரமாட்டான். இனிமேலாவது மான தமிழ் மக்கள் விழித்துக் கொள்ளணும். அவர்கள் எல்லாம் சரியாக இருக்கிறார்கள், நாம் சரியாக இருக்க வேண்டும் என்று போராடும் போது பாசிசம் என்கிறார்கள், சாவனிசம் என்கிறார்கள், மொழிவெறி என்கிறார்கள், இனவெறி என்கிறார்கள், தேச துரோகம் என்கிறார்கள். எது தேசம்? இது என் தேசம். என் தேசத்துக்கு நான் துரோகம் வேறு, எந்த துரோகம் வேறு? நீதான் என் தமிழ் தேசத்திற்கு துரோகம் செய்கிறாய். காவிரி நதிநீரை பெற்றுத்தர முடியல, உனக்கு துப்புள்ள கச்சத்தினை மீட்க முடியல. திடீர்னு கனவு என்ற மாதிரி கச்சத்தினை மீட்கணும். நீங்க 2 கேள்வி கேட்ட பதில் விட்டு போயிட்டீங்க. தேர்தல் அறிக்கையில கச்சத்தினை பேரல. எல்லாத்தையும் விட எங்களை சாதி மதத்து ஓட்டு போட்டு எங்களை சாகடிச்சிரு. எங்களை சாகடிச்சுட்டு நீ எது பண்ணாலும் ஓட்டு போட்டு போ. எப்பவும் சொல்றேன், சாதி பார்த்து என் தங்கை தமிழ் மகள் மான தமிழச்சி என்று நீங்கள் கருதினால் என் தங்கைக்கு இந்த மைக்கு சின்னத்தில் வாக்கு செலுத்துங்கள். இந்த சாதிக்காரி என்று நீங்கள் கருதினால் சாதி பார்த்து போடுவதார்கள் போட்டுவிடாதீர்கள். ஓட்டு எங்களுக்கு தீட்டாய் வரும். நாங்கள் ஏற்றுக்கொண்ட கொள்கை கோட்பாட்டுக்கே எதிரானது. சாதிதான் என் தங்கைக்கு தகுதி என்று தயவு செய்து ஓட்டு போடாதீர்கள். அவள் தகுதி வாய்ந்தவள், தமிழ் மகள், அறிவில் சிறந்த பெண்மகள், இந்த இனத்தின் பெருமைமிக அடையாளங்களில் ஒருவராக வளர்வாள், வாழ்வாள் என்று நீங்கள் நம்பினால் என் தங்கைக்கு இந்த ஒளிவாங்கி சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். உங்களுக்கு தெரியுமா உடன் பிறந்தவர்களே, என் அருமை பெற்றோர்களே, உலகத்தில் உயர்ந்த மனிதன் யார்? உயர்ந்த மனிதன் யார்? எவன் கீழே விழுந்து கிடக்கிறானோ
அவனை தூக்கிவிட எவன் குனிகிறானோ அவன் தான் உலகத்திலே உயர்ந்த மனிதன் என்கிறார். தாழ கிடப்பவனை தற்காத்து நிற்பதே தர்மம் என்கிறார் தாத்தா வைகுண்டர். அப்படி விழுந்து கிடக்கிற தமிழ் தேசிய இன பிள்ளைகளை குனிந்து தூக்குவதற்கு குனியுங்கள். நீங்க தான் உலகத்திலே உயர்ந்த பெருமக்கள். தோற்று நின்றாலும் உங்கள் பிள்ளைகள் வாருங்கள். பிள்ளையடையாமல் இருக்கிற இந்த வீர பிள்ளைகளை மாண பிள்ளைகளை நீங்கள் வாக்கு செலுத்தி வெல்ல விடுங்கள். நாங்கள் நிற்பது எங்களுக்காக அல்ல, என் தமிழ் மீது என் தலைவன் மீது நான் விட்டு சொல்கிறேன், உங்களுக்காக. உங்களுக்காகவும் உங்கள் வருங்கால சந்ததியினருக்காக, எனக்கும் பின் வருகிற என் தம்பி தங்கைகளுக்காக, அவர்களுக்காக தான் இந்த மூச்சை பேச்சாக்கி இப்படி கட்டிக்கொண்டு விட்டது. காரணம்தான் எங்களுக்கு உயர்ந்த நோக்கம் இருக்க உடன் பிறந்தவர்களே, பெருந்தனுக்கு பெற்றவர்களே, அதை அடைவதற்கு எங்களுக்கு உழைப்பை தவிர வேறு ஒன்றும் இல்லை. பொருளாதாரம் இல்லை, பணம் இல்லை. தேர்தல் செலவுக்கு பிச்சை எடுக்கிறோம். 1000-500 என்று ஒவ்வொருத்தரிடையே சேர்த்துக் கொண்டு செலவு செய்கிறோம். இத்தனை பேர் ஒன்றாக கூடி சாப்பிட்டு படுக்க இடம் இல்லை. எங்கு தங்குவது, எங்கு உண்ணுவது, எதை எங்குன்னு தெரியாத அலைகள் திக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் ஒரு அமைச்சர் 20 கோடி, எத்தனை அமைச்சர்கள், எத்தனை ஒரு தொகுதிக்கு, இப்படி வந்து என்னதான் சாதிக்கப் போகிறீர்கள்? என்ன சாதிக்கப் போகிறீர்கள்? சாதித்தான் என்ன? பாருங்கள், உங்க குப்பைகளை கூட்டுவதற்கு இந்த பிள்ளைகள் எவ்வளவு போராடுகிறோம் பாருங்கள். பணம்தான் அரசியலை தீர்மானிக்கும் என்கிற நிலையை மாற்றி மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்கிற நல்ல மனம்தான் வெல்ல வேண்டும் என்கிற போராடி கொண்டிருக்கிறோம். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்றுமில்லை, ஒரே ஒரு ஓட்டு, ஒரே ஒரு ஓட்டு. தயவு செய்து உதயசூரியன் சின்னத்தை மறங்க, மைக் சின்னத்தை நினைங்க. அந்த சின்னத்திற்கு வாக்கு செலுத்தி என் அன்பு தங்கையை தமிழக சட்டமன்றத்திற்குள் நுழைய செய்யுங்கள். போதும். மேற்கு வங்கத்திலிருந்து மௌரா மைத்ராங்கிற ஒரு பெண் தான் இந்திய பாராளுமன்றத்திலே கலக்கி எடுப்பான். அது மாதிரி என் தங்கை அபிநயாயை தமிழ்நாடு சட்டமன்றத்திலே கலக்கி எடுப்பான். 2 ஆண்டு தானே இருக்கு, இருக்கட்டும். 2 மாதம் கூட இருக்கட்டும், 2 மாதம் கூட இருக்கட்டும். உட்கார்ந்து என்னை கேட்டாங்க, நீ என்ன அணுவுல போய் இப்ப போராடுற, அனுமதிச்சுட்டு இப்ப போய் ஆபத்துங்கிற அப்படின்னு. நான் கேட்டேன், ஒரு மாப்பிள்ளை பார்த்துட்டோம், பொண்ணு கொடுக்கறது முடிவு பண்ணிட்டோம், மனமேடை வரைக்கும் உட்கார வச்சுட்டோம், சொந்தக்காரங்களும் கூட்டிட்டோம். அப்பதான் தெரியுது மாப்பிள்ளைக்கு வச்சுக்கணும். இப்ப நிறுத்துறதா கல்யாணத்தை கட்டி வச்சிருந்த. அது மாதிரிதான் இந்த அணுவுல தெரிஞ்சிச்சு ஆபத்துன்ட்டு இப்ப நிறுத்தணும். இப்பவாவது நீங்க முடிஞ்சுக்கிறீங்க. நமக்காக இப்ப தெரிஞ்சிருச்சு ஆபத்துன்னு 2 வருஷம் தான் இருக்கு. இப்பவாவது முடிச்சு மைக் சின்னத்துக்கு ஓட்டு போட்டுருங்க, தயவு செய்து போட்டுருங்க. திரும்ப திரும்ப அதே தவற செய்யாது. தெரியாம செய்யறது தவறு, தெரிஞ்சே செய்யறது தவறு இல்லது. அது கொடுமை, அது பைத்தியக்காரத்தனம், முட்டாள்தனம், அறிவில்லாததனம். செய்யாதீங்க. ஒரு மாத்துங்க, சிந்தனையை மாத்துங்க, சட்டையை மாத்துங்க. ஒரே சட்டையில 60 வருஷமா போடுறீங்க. ஒரே சட்டை சாம்பாரே வைக்க சொன்ன அம்மாவை, அம்மா 10 நாளைக்கு வரும் சாம்பார் சாப்பிட்டுங்க பார்ப்போம். எப்படி 60 வருஷமா சொல்லி நீங்க போட்டு தொலைக்கிறீங்க? கர்மம். உதயசூரியன் வருகிறார், வருவார், விடியும் அவர் வீட்டுக்கு, நாட்டுக்கு ஒரு மாறுதலும் வரும். எனவே என் உடன் பிறந்தவர்கள், அருமை சொந்தங்கள், படித்த என் தம்பி தங்கைகள், எங்கள் பேச்சுகளை உற்று நோக்கிற என் உடன் பிறந்தவர்கள், எங்களுடைய அரசியலை ஆழ்ந்து கவனிங்கள். எவ்வளவு காலமாக சோர்வின்றி தளர்வின்றி உங்கள் பிள்ளைகள் இந்த பயணத்தை தொடரும் பாருங்கள். இந்த விக்கிரவாண்டி தேர்தலில் எல்லோரும் உலகை நாங்கள் களத்தில் நிற்கிறோம். அதிமுக, தேமுதிக இந்த இயக்கத்தை சார்ந்த என் அருமை பெருமக்கள், அதில் இருக்கிற என் உறவுகள், நாங்கள் பெரிதும் மதிக்கிற தலைவர் பெருமக்கள்கிட்ட நான் கேட்பது, இந்த விக்கிரவாண்டி தொகுதிகளுக்கு இந்த இயக்கத்து தோழர்கள் உடன் பிறந்தவர்கள்ட்ட நான் கேட்பது, நான் கட்சி ஆரம்பிப்புக்கு முன்பு அதிமுக ஆதரித்து 2009 இரட்டைக்கு அம்மா ஜெயலலிதா தேர்வு செய்து இணையத்தை கொண்டு வந்திருந்த கொண்டிருக்கிற காங்கிரஸ் திமுக இருக்கு. அதற்கு பிறகு 2011 நான் இந்த கூட்டணி ஆதரித்து வேலை செய்தேன். அதுக்கு பிறகு 2014 பாராளுமன்ற தேர்தலில் நான் ஆதரித்து வேலை செய்தேன். எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்கல. ₹1 காசு கூட
நீங்க எனக்கு தரணும், நான் வாங்கவும் இல்லை. உண்டியல் பிள்ளைக்குத்தான் வேலை செஞ்சேன். அந்த மகன் இன்னைக்கு நிற்கிறேன். இது ஒரு சூழல். பொது எதிரி நமக்கு திமுக. அவர்களை வீழ்த்துவதற்கு இருக்கிற வாய்ப்பு, ஒரே வாய்ப்பு. அதே மாதிரி ஐயா விஜயகாந்த் அவர்கள் அம்மா ஜெயலலிதா அவர்களோடு கூட்டணி வைக்கும் போது நான் அவருடைய 45 தொகுதியில் நின்றார்கள். அவர்கள் 45 தொகுதியிலும் அவர்களை ஆதரித்து நான் வேலை செஞ்சேன். ஐயா விஜயகாந்த் அவர்களுக்கும் நான் வேலை செஞ்சேன். அவருடைய தொகுதியில போய் நான் வேலை செஞ்சேன். கடைசி அரை மணி நேரம் தான் இருந்தது. முடிய போகுது அந்த 10 மணி நேரம். வேகமா ஓடி போய் அந்த கடைசி அரை மணி நேரம் நான் பேசி இறங்கினேன். அவருக்காக கடைசி அந்த கூட்டத்தை அங்க முடிச்சோம். அவ்வளவு வேலை செஞ்சேன். அவர் மேல நாங்க நிறைய நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். குறிப்பா தம்பி விஜய் பிரபாகரன் தோற்றுக்க கூடாது. அவங்க வெள்ள வைத்திருக்கலாம். இந்த நாட்டில் நல்ல அரசியல் உருவாக வேண்டும் என்றால் அறிவார்ந்த தமிழ் சமூக பிள்ளைகளிடத்திலே என் அன்பு தொண்டர்களிடத்திலே சொல்றேன், திமுக என்ற நச்சு மரத்தை வெட்டி வீழ்த்தாமல் இந்த நாட்டில் நல்ல அரசியல் பிறக்காது, நல்ல ஆட்சி மாறாது. அதற்கு எளிய பிள்ளைகள் எங்களை நீங்கள் ஆதரித்து எங்களுக்கு துணையாக இந்த தேர்தலில் வெல்லுங்கள். 26 என்ன நடக்குது என்பது அப்புறம் பார்க்கலாம். ஒரே ஒரு தடவை எங்களுக்கு தோணும். நான் நின்றுக்கேன், உங்களுக்கு நின்றுக்கேன், நீங்க யாரும் மறக்க முடியாது. நின்றுக்கேன். இந்த ஒரு தேர்தல் ஒரு இடைத்தேர்தல் தான். நீங்க நிக்கல. அதனால உங்கள் ஆதரவை எளிய மக்கள் எங்களுக்கு, என் அன்பு தங்கை அபிநயா பொன்னியவனுக்கு தந்து நீங்க வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பது அன்போடு வேண்டுகிறேன். புரட்சி எப்போதும் வெல்லும். உங்கள் பிள்ளைகளில் எங்களின் வெற்றியாளர்கள் செல்லும். எங்களின் இலக்கு ஒன்றான இனத்தின் விடுதலை, இனம் ஒன்றாக இலக்கை வென்றுள்ளோம். தமிழ் பிரபாகரன் வாழ்க, நானும் தமிழன்.